வணக்கம். சோ பீச் ஸ்டைல் கடம்பா ஃப்ரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? என்னோட சன்னுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் குக்கிங் ஷோ போறேன் அப்படின்னோடனே இதை ப்ரிஃபர் பண்ணாங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சூப்பர். சோ இந்த ரெசிபி எப்படி பீச்சுக்கு போய் சாப்பிடும்போது அங்க கிடைச்ச ஒரு ரெசிபி தானா? ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான் ட்ரை பண்ணி அங்கே சாப்பிட்டது. சரி நல்லா இருக்கே, எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் கற்றுக்கிட்டு அந்த பொடியெல்லாம் நானே வீட்டில் தயாரித்து செய்ய ஆரம்பிச்சு அது என்னோட பெஸ்ட் டிஷ்ல ஒன்றாவே வந்துடுச்சு. ஓகே சூப்பர். அண்ட் இதெல்லாம் நம்ம பொடி பண்றதுக்கு தான் வச்சிருக்கோம். அப்போ இது ஒரு ட்ரையா இருக்க போதா? ஃப்ரைன்னு இருக்கும், ட்ரை தான். ஆமாம், ட்ரை ஃப்ரையாக தான் இருக்க போகுது. ஃபைன். ஸோ அப்போ என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பீச் ஸ்டைல் கடம்பா ஃப்ரைக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, கடம்பா, கருவேப்பிலை, சோம்பு, தனியா, கரம் மசாலா, மிளகு, ஜீரகம், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, காய்ந்த மிளகாய், கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய், வெங்காயம், பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, உளுத்தம் பருப்பு. ஸோ இந்த கடம்பா மீனை பொறுத்த வரைக்கும் எப்படி வாங்கணும் அண்ட் எப்படி அதை கிளீன் பண்ணணும் அண்ட் எப்படி அதை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை பத்தி சொல்லணும். சொல்லுங்க. கடம்பா கிளீன் பண்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. ரொம்ப சின்னதா வாங்கக்கூடாது. அதுல சின்னதா ஒரு கருப்பா மை மாதிரி இருக்கும். அது கலங்காம நீக்கிட்டா மட்டும் போதும். அது கலங்கிட்டா கொஞ்சம் கசடு தன்மை வந்துடும். ஸோ அதனால அது கலங்காம நீக்கிட்டா போதும். நல்லா பெஸ்ட்டாவே அதை கட் பண்ணிக்கலாம். நல்லா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பா கட் பண்ணிட்டு சாப்பிடும்போது ஆனியன் ரிங் சாப்பிட்ற மாதிரி நல்லாவே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அப்படிதான் கட் பண்ணி வச்சிருக்கோமா? ஆமா. ஓகே ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மற்ற விஷயங்கள்லாம் நம்ம குக் பண்ண போறோமா, அரைக்க போறோமா, எப்படி ஆரம்பிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் இது கடம்பா எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான மிக்சர்ஸ்லாம் போட்டுட்டு அதை கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அங்கே பெரிய பவுல் இருக்கு, அந்த பவுல் இங்கே வச்சுட்டு நம்ம என்னென்ன பண்ணுமோ பண்ணலாம். நான் உங்களுக்கு ஸ்பூன் தந்துடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கடம்பா போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து தேர்ட் ஒன்று கருவேப்பிலை. இந்த மீன் பொறுத்த வரைக்கும் நிறைய கை நிறைய எடுத்து கருவேப்பிலை போட்டாதான் அது ஒரு ஃப்ளேவர் நல்லா அதில் இறங்கும். தேர்ட் ஒன்று தனியாத்தூள், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர். இது தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு, கை அளவுக்கு. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது 5 minutes ஊறட்டும். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா வறுத்து அரைக்க போறோமா? ஆமா, வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஜார் எடுத்துடலாமா? ஃபர்ஸ்ட் பேன் எடுத்துக்கலாமா? ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்ப அடுத்து கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிப்புக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எவ்வளோ தேவையோ அவ்வளோ, வேர்க்கடலை நல்ல வாசனையா இருக்கும் இந்த பொடியிலேயே. ஒரு 5 பல் பூண்டு, ஓகே, ஜீரகம், மிளகு கொஞ்சம் நிறையவே இருக்கட்டும், தனியா, சோம்பு. ஓகே, காஞ்ச மிளகாவும் போட போறோமா? காஞ்ச மிளகா அடுப்பு நிறுத்திட்டு லாஸ்டா போடணும். ஓகே, ஸோ எல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படியே ரோஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து ஃபைனா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுத்து வைக்கிறதுக்கு பிளேட் இருக்கு மேம். ஆறுனப்புறம் அரைக்க போறோம். இப்படி பேபி அதை அப்படியே வந்து கோர்ஸா அடைக்கலாமா இல்ல தண்ணி ஊற்றி அரைக்கலாம்? தண்ணிலாம் வேண்டாம், பவுடரா தான் வேணும் நமக்கு. ஆக்சுவலா அதை பிளேட்டிங் பண்ண பிறகு கார்னிஷிங்காக தான் அந்த தூவப்போம். ஓகே, தாளிப்பு மாதிரி அதை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரைக்க போறோம். ஸோ ரெடி ஆச்சு அப்படின்னா முதல்ல எடுத்து வைக்கலாம். ஸோ இந்த கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு
கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை இதுல போட்டு அரைக்கிறதுக்கு கொஞ்சமா போட்டு. போதுமா? இப்போ கொஞ்சம் சிம் பண்ணிட்டு ம் இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கோ. காஞ்ச மிளகா காம்ப கிள்ளிட்டு ம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். காஞ்ச மிளகா போட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். கருக்க கூடாது காஞ்ச மிளகா. ஸோ அப்படியே எடுத்து இதில் வச்சுட்டுமா? இது கொஞ்சம் ஆறட்டும். பிளேட்ல வச்சுக்கலாம். இது அப்படியே எடுத்துருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் அரைக்க போறோம் பவுடரா. அரைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வதக்கி ஃபுல்லா ஃப்ரை பண்ண போறோமா? இது கிடைச்சா அடுத்த வேலையா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இப்போ வந்து இதை எடுத்து இப்படி வச்சிருவோம், ஆறட்டும். அண்ட் இதே கடாயிலே கண்டினியூ பண்ணலாமா? கடாயில ஆன் பண்ணலாமா? ஆன் பண்ணி இப்ப பேன் நல்லா காஞ்ச பிறகு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான். ஒரு ஸ்பூன் எண்ணெய், 2 ஜீரகம் வாசனைக்காக, கருவேப்பிலை. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க கடம்பாவை இதுல போட்டுடணும். போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை பண்றோம். ஆனா வந்து வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம். வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் போடல, வெங்காயத்தை வதக்கிட்டு தான் இதை போடுவோம். பட் கார்னிஷிங்காக தான். கார்னிஷ்க்காக தான். அப்போ ராவா தான் இருக்கும். இப்போ கடம்பா ரொம்ப வெந்ததுன்னா கொஞ்சம் ரப்பரி ஆகிடும். சோ கொஞ்சமா வெந்தா போதும். அதாவது கடமான இல்ல மீன் வேறனாலே ரொம்ப நம்ம வதக்க கூடாது, கொஞ்சம் கம்மியா தான் வதக்கணும். சோ டைமிங் பண்ணணும். ரொம்ப கம்மியா தண்ணி, அவ்வளவுதான் தண்ணி. ரொம்ப லைட்டா தண்ணி ஆட் பண்ணிருக்கோம். மூடி வைக்கணுமா? மூடி வைக்கணும். ஓகே, வச்சிடலாமா? இந்த மூடி வைக்கிற இந்த கேப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, இதை வந்து ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு, அரைச்சிடலாம். உப்பு சேர்க்கணுமா? இல்ல அரைக்கும் போது ஒரு செடிக்கு உப்பு சேர்க்கணும். போட்டுடலாம். கொஞ்சம் கொரப்பா பவுடர் பண்ண போதும். இது கொஞ்சம் அரைக்கட்டுமா? கொஞ்சம் அரைக்கணும். ஓகே, இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, பிளேட்ல போட்டுட்டு இது எப்படி ரெடி பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்படிதான் வந்து நம்ம கோர்ஸா அரைச்சி வச்சிருக்கோம். இதுதான் வந்து மசாலா தேவையானது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். அங்க வந்து தண்ணியே ஆட் பண்ணல, ஓபன் பண்ணலாம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி தான் சேர்த்தோம், பட் அதுலயே நல்லா குக் எடுத்து அதுலயே நல்லா குக் ஆகிருக்கு. சோ இனிமே ஓபன்ல இருக்கட்டும். ஆஹா, இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்ப டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே, உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு.
இன்னும் கொஞ்சம் குக் ஆகி அது ட்ரை ஆகணும். கொஞ்சம் ட்ரை ஆகணும். கொஞ்சம் வேகணும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு இது வந்து அப்படியே போட்டுட்டு இறக்கிடுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபைனலா அது அப்படியே அந்த கோட் ஆயிருக்கும் அதுல, அவ்வளவுதான். இல்லையா? லைட் ஓபன் பண்ணுவோமா? இன்னும் ட்ரை ஆகணுமா? வேகணும். கொஞ்சம் ரப்பரியா இருக்கு. ஓஹோ. பட் மீனை நிறைய குக் பண்ண கூடாது, ஆனா மீன் குக் ஆகாமயும் இருக்க கூடாது, அதையும் பார்க்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊத்திக்கலாம். உங்களுக்கு ட்ரையா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? அதனால இதை நீங்களும் வந்து உங்களுக்கு ஒரு வேளை நீங்க குக் பண்ணும்போது ட்ரை ஆச்சுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு இதுல ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து கோட்டிங் போட்டு இது அப்படியே பிளேட்ல தான் வைக்கணும் அப்படிங்கறதுனால பிளேட் ரெடியா இருக்கு. இதை நம்ம வந்து இங்க வச்சுக்கலாம். இந்த பிளேட்ல வச்சு ஓகே. ஃபுல்லா ட்ரை ஆகணும். அந்த ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த பவுடரை போடணும். இது இப்ப ரெடி ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆனியன் மேல கார்னிஷ் பண்ணிட்டு கொஞ்சம் பவுடர் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு பவுடர் போடணும். ஓகே ஓகே. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஃபுல் ட்ரையா அதை எடுக்கணும், அதுதான் இதுல முக்கியம். ஏன்னா அந்த அளவுக்கு அது ஃப்ரை ஆயிருக்கணும். ஸோ இப்போ தெரியுப்பா, இதை தள்ளிடலாம். இல்லை வேலை முடிஞ்சிருச்சு? இல்லை முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கணும். இந்த பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இது ஃபுல்லாக போட்டுக்கணும். கொத்தமல்லி ஓகே. ஸோ ஸ்ட்ரீட் ஸ்டைல்னு ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியுதா? அதாவது சாட் செட்டர் போனோம் அப்படின்னாலும் சரி, ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபுட்டை சாப்பிட்டாலும் சரி, அவங்களோட கார்னிஷ் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நம்மளை வந்து பயங்கரமாக டெம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கார்னிஷை பண்ணி நம்ம எனி ரெசிபி கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு ரெசிபி தான் இது. ஸோ இப்போ நமக்கு ரெசிபி கையில் கிடச்சாச்சு. எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். கடம்பா எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ரோஸ்ட் பண்ணி அரைக்க வேண்டிய விஷயங்கள் இருந்துச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை, முழு பூண்டு, ஜீரகம், மிளகுத்தூள், சோம்பு, முழு தனியா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு காஞ்ச மிளகாவை தேவையான அளவுக்கு போடணும். காஞ்ச மிளகா கலர் மாறக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கோர்ஸாக அரைக்கணும். அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அரைச்சி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மறுபடியும் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு கொஞ்சம் லைட்டாக, ஜீரகம் கொஞ்சம், அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கடம்பாவை போட்டோம். அந்த கடம்பாவை போட்டு நல்லா உங்களுக்கு வந்து லைட்டாக தண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக கடம்பா வேகணும், குக் ஆகணும், அந்த டைமை கொடுக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அந்த பவுடரை இதில் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம திருப்பி அந்த கடம்பாவை ஒரு 5 to 10 minutes அதை அந்த கடம்பாவோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி குக் பண்ணணும்.
ஸோ குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு வெங்காயம் வச்சிருந்தோம்ல, ஸோ அதை வந்து கார்னிஷ் மாதிரி தூவிட்டு மறுபடியும் நம்ம அரைச்சி வச்ச பவுடரை தூவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் பீச் ஸ்டைல் கடம்பா ஃப்ரை. இப்படிதான் அப்பீலிங்கா சாப்பிட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா கொடுத்துருக்காங்க. இப்ப டேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு குட்டி பீஸா எதுவுமே வர மாட்டேன், எல்லாம் பெருசா. இந்த பொடியோட சேர்த்து. ஸோ இப்போ இந்த சீ ஃபுட்டோட மசாலாவை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். என்ன அப்படின்னா இதில் கடமான இல்லை, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ட்ரை ரெசிபி எனக்கு எப்போவுமே பிடிக்கும், ட்ரை ரெசிபியில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்கல்ல, அப்படி இந்த மசாலாவை நீங்கள் எதுக்கு வேணால் போடலாம்னு நினைக்கிறேன். இல்லை இந்த மசாலா வேறு எதுக்கெல்லாம் ஆட் பண்ணலாம் அதை முதல்ல சொல்லுங்கள். ஏன்னா மசாலா சூப்பராக இருக்குது, பட் ஃப்ரை பண்ணது நல்லா இருக்குது, பட் அந்த மசாலா மேக்ஸ் இட் டெலிஷியஸ் இல்லையா, அதனால கேட்குறேன். ட்ரை ஒரு பிக் சைஸ் ப்ரான் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கும் போடலாம், சின்ன ப்ரானுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இலிப்பூச்சின்னு சொல்லிட்டு நிறைய குட்டி நண்டு இருக்கும், அதுக்குமே இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு போட்டீங்கன்னா ரொம்ப டெம்ப்டா இருக்கும். அது சாப்பிடும் போதே அந்த பக்கம் போனீங்க, பட்டினப்பாக்கம் சைட்லாம் போனீங்கனாலே இந்த என்ன இதை சாப்பிடுறது அந்த சவுண்டோட இந்த ஃப்ளேவர் வரும். இதை சாப்பிட்றதை விட அந்த பொடிக்கு தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ அந்த பொடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஃபைன், நிஜமாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து மீனை நம்ம வந்து கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி எனி மீட் ஆர் சீ ஃபுட் நம்ம கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணோம் அப்படின்னாவே வந்து அதில் அந்த காரம் உப்பு புளி இதெல்லாம் இறங்கி அது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் என்ன இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்குது அப்படின்னா இந்த பவுடர் தான் நினைக்கிறேன். இந்த பவுடர் வந்து ஒரு ஹோல் ஃபுட்டாக அதை வந்து நமக்கு ஓகே இன்னொரு பிளேட் ஆர்டர் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அதுதான் நினைக்கிறேன்.